மாவட்டம் ஆரணியில் வரதட்சணை கேட்டு உல்லாசமாக இருந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டிய கணவன் வழக்கில் சிக்கியுள்ளார். கணவனின் எல்லை மீறிய வரதட்சணை கொடுமைக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த பெண். இவர் கீழ்வள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பவரை கடந்த 2011ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் மதுபோதைக்கு அடிமையான மேகநாதன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. கணவன் கொடுமைப்படுத்துவது குறித்து மாமியார் ராஜேஸ்வரியிடம் பெண் கூறியுள்ளார். ஆனால் வரதட்சணை என்ன லாரியில் கொண்டு வந்தாயா என கூறி மருமகளை மாமியார் அடிக்கடி திட்டியுள்ளார். இதனால் கணவனை பிரிந்த பெண் தனது 2 மகள்களுடன் பாட்டி வீட்டுக்கே சென்று விட்டார். இந்நிலையில் மனைவியை தேடிச் சென்ற மேகநாதன் அவரை ஆபாசமாக திட்டியும் தகாத வார்த்தைகளால் பேசியும் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். வரும்போது வரதட்சணையாக 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 சவரன் நகைகளை சீதனமாக கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அவ்வாறு வரதட்சணை வாங்கி வரவில்லை என்றால் இருவரும் சேர்ந்து இருந்தபோது எடுத்த வீடியோவை உறவினர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்றும் கூறி மிரட்டியிருக்கிறார். இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஆரணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மேகநாதன் மற்றும் மாமியார் ராஜேஸ்வரி ஆகியோரை வலைவீசி தேடி வருகின்றனர். வரதட்சணை கேட்டு உல்லாசமாக இருந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மனைவியையே கணவன் மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.